வகுப்பு 3 சமூக அறிவியல் பாடம் 1 குடும்பம். சிங்கங்கள் காடுகளில் வாழ்கின்றன. பறவைகள் மரங்களிலும் உயரமான இடங்களிலும் உள்ள கூடுகளில் வாழ்கின்றன. யானைகள் கூட்டமாக வாழ்வதை நாம் யானை கூட்டம் என்கிறோம். தாய், தந்தை, குழந்தைகள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் வாழ்வதை குடும்பம் என்கிறோம். தனி நபர்கள் சேர்ந்து குடும்பத்தை உருவாக்குகின்றனர். பல குடும்பங்கள் சேர்ந்து சமுதாயத்தை உருவாக்குகின்றன. மக்கள் பன்முகத்தன்மையுடன் வெவ்வேறு மொழி, பண்பாடு மற்றும் பழக்க வழக்கங்களுடன் உலகத்தில் குடும்பங்களாக வாழ்கின்றனர். இந்த குடும்பங்களை இந்தியன் குடும்பம், சீன குடும்பம், மெக்சிகன் குடும்பம், ஆப்பிரிக்க குடும்பம், ஜப்பானிய குடும்பம், அரேபிய குடும்பம், ரஷ்ய குடும்பம், ஸ்காட்டிஷ் குடும்பம் என்று கூறலாம். உறவுகள் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு என 2 வகை உள்ளது. குடும்பங்கள் 3 வகைப்படும். சிறிய குடும்பம் தாய், தந்தை, குழந்தைகள். பெரிய குடும்பம் தாய், தந்தை, 2ற்கும் மேற்பட்ட குழந்தைகள். கூட்டு குடும்பம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தலைமுறைகள் ஒன்றாக சேர்ந்து இருத்தல். குடும்பத்தின் சிறப்பு அம்சங்கள், மதிப்புகள், அதாவது வேல்யூஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். அன்பு, மரியாதை, பாதுகாப்பு, பகிர்ந்து கொள்ளல். சேர்ந்து வேலை செய்வது வேலையின் சுமையை குறைக்கிறது. உறவு முறையை வலுப்படுத்துகிறது. குடும்பத்தின் ஒற்றுமை ஓங்குகிறது. அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் குடும்ப விழாவில் ஒன்று கூடுவர். உறவினர்கள் நம் வீட்டிற்கு வரும்போது நாம் அவர்களை வரவேற்க வேண்டும். விருந்தோம்பல் என்பது தமிழர்களின் சிறந்த பண்பு. இது நம் உறவு முறையை வலுப்படுத்தும். வெளியாட்கள், பால்காரர், காய்கறி வியாபாரி, செய்தித்தாள் போடுபவர், எரிவாயு உருளை கொண்டு வருபவர். நம் வீட்டருகே வசிக்கின்றவர்களை அண்டை வீட்டுக்காரர்கள் என அழைக்கின்றோம். தேவைப்படும் பொழுது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். இது நமது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். செல்ல பிராணிகளை நமது குடும்ப உறுப்பினர்களைப் போல வளர்த்து வருகின்றனர். குடும்பத்தின் வரவு செலவு திட்டம். வரவும் செலவும் ஒரு குடும்பத்தின் முக்கிய அம்சங்கள். நாம் வரவு செலவு திட்டத்தின்படி செலவு செய்ய வேண்டும். வரவுக்கு அதிகமாக செலவு செய்தால் பொருளாதார சிக்கல் ஏற்படும். எளிமையே நமது வாழ்வின் மிகச்சிறந்த கொள்கை. நிறைவேற்றுதல், ஃபுல்ஃபில். விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி. மதிப்புகள் அப்படின்னா வேல்யூஸ். குடும்பமே ஒரு சமுதாயத்தின் அடிப்படை அழகு ஆகும். அடிப்படை தேவைகள் என்னென்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு உணவு, உடை, இருப்பிடம். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் சார்ந்து வாழ்வது ஒற்றுமையை குறிக்கிறது. குடும்பம் அப்படின்னா கட்டுப்பாடு, ஒழுக்கம், பகிர்ந்து கொள்ளல் போன்ற மதிப்புகளை அளிக்கிறது. குடும்பம் நமக்கு பாதுகாப்பு உணர்வை அளிக்கிறது. பண்பு அப்படின்னா மரியாதை, வேலையை பகிர்வது, ஒற்றுமையுடன் வாழ்வது. தாய்வழி உறவு முறை மாமா, வெளியாட்கள், காய்கறி வியாபாரி, அண்டை வீட்டுக்காரர் உறவு முறையை வலுப்படுத்துவது.